ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிறைய டவுட்டு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த டவுட்டை நம்ம யோசிச்சிருப்போம். ஆமாம், இவ்வளோ இதெல்லாம் நடக்குது, இப்படி நடக்குது, இந்த கஷ்டம் நடக்குது, இந்த ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் உண்மையிலே கடவுள் இருக்காரா இல்லையா? அப்படி இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் அவருக்கு இருதயம் இருக்கா? அல்லது அப்படிலாம் இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்குது? அவர் நல்லது செய்வார் தானே அப்படின்ட்டு நிறைய டைம் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற நிறைய டவுட் வந்திருக்கும். இதில் நிறைய பேர் வேறு ஒவ்வொரு காடாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிற சில பிள்ளைங்க ஓகே ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்போ உண்மையிலேயே இருக்கிறாங்களே இல்லையான்னு வாழ்க்கையில் சில நேரத்தில் பிரச்சனையை பார்க்கும்போது காட் இருக்காரா இல்லையான்னு நமக்கு டவுட் வருது இல்லை. இன்றைக்கி அதை பற்றி தான் ஒரு ஷார்ட் மெசேஜை அண்ணவங்களோட கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஓகே குட்டி, இது பேஸ்ட் ஆன் ஏ ட்ரூ ஸ்டோரி. இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம், அதுவும் ஒரு சயின்டிஸ்டோட லைஃபு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சயின்டிஸ்ட் நேம் தான், ஆனால் நான் இதை சொல்ல மாட்டேன். பார்க்கலாம் யார் நீங்கள் கெஸ் பண்ணி இந்த ஸ்டோரி சொல்லும்போது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஒரு ட்ரெயின் வேகமாக போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயினில் ஒரு யங் சயின்டிஸ்ட் உட்காந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷன் ஒரு இதில் நிற்குது. ஒரு ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நின்னதும் அங்கே நிறைய பேர் ஏறாங்க. அதில் இவர் உட்காந்துட்டு இருக்கிற இந்த அண்ணன் உட்காந்துட்டு இருக்கிற அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு வயசானவர் ஏறி இந்த சீட் ஃப்ரீயாக இருக்குன்னு டிக்கெட்லாம் பார்த்து உட்காடுறாங்க. உட்கார்ந்ததும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பொதுவாக நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போனதும் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது நம்மளை மாதிரியே பண்ணுறவங்கள நமக்கு பிடிக்கும். அதே போல் ஏறின அந்த ஆள் அந்த வயசானவங்க கொஞ்சம் ஒரு சயின்டிஸ்ட், அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆப்போசிட்டில் உள்ளே உட்காந்துருவர நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் ஒரு புக் படிச்சுட்டு இருக்காரு. உடனே இந்த தாத்தா என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த யங் மேனை பார்த்து, டேய் தம்பி நீ என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னதும் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, உன்னோட வேலை என்ன, ப்ரொஃபஷனல் என்னன்னு கேட்டதும் நான் இந்த மாதிரி சயின்டிஸ்டாக இருக்கிறேன். என்ன தம்பி எந்த காலத்தில் இருக்க நீ? சயின்டிஸ்ட்டுங்கிற இந்த ஃபீல்ட்லலாம் இருக்கோம் நம்ம. இந்த டைமில் போய் காடு பைபிள் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கியே, இது முட்டாத்தனமாக தெரியல. எவ்வளோ உலகம் முன்னேறிட்டு இருக்கு, பேசாட்டி இதை தூக்கி போடு, இன்னும் வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரெயின் என்ன பண்ணுது, வேகமாக போகுது. அவர் எதுவுமே பேசலை. அவர் இறங்கும்போது அந்த தாத்தா அந்த யங் மேன்ட்டு, இந்தா என்னோட கார்டு, ஃப்ரீ டைம் இருந்தால் எனக்கு கொடு அப்படின்ட்டு. சரி, உன்னை பற்றி சொல்லவே இல்லையே, என்னோடய ஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்ட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்குறதுக்கு முன்னாடி உன்னையை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவர் ஒரு பதிலுக்கு ஒரு கார்டை கொடுக்குறாரு. அந்த கார்டை வாங்கி அவர் பார்க்குறாரு. அதில் என்ன நேம் இருக்குது? தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு இருக்கு. பயங்கர ஷாக் ஆகிட்டு இந்த தாத்தாவுக்கு, நீங்கள் தானே அது, நாங்கள் தான் உங்களை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், ஒரு நாள் முடிஞ்சால் நான் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நீங்களும் வாங்க, என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே இன்னொரு நாள் அந்த தாத்தா அட்ரஸ் கண்டுபிடிச்சி வர்றாங்க. வந்ததும் உள்ள ஒரு சோலார் சிஸ்டம் இப்போ பார்க்குறோம். அதுக்கான மாடலை தாமஸ் ஆல்வா எடிசன் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் எப்படி இது வந்துச்சு அப்படின்னு ஒரு பிரமிப்போட, இது நீங்கள் தான் பண்ணீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இது டிசைன் பண்ணிங்கன்னு அந்த ஆர்வத்தில் அப்படி கேட்குறாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறாங்க. பார்த்ததும் அவர் சொன்னார், ஒரு நாள் வந்தேன், கதவு திறந்தேன், டப்புன்னு வந்துருச்சு அப்படின்னு. விளையாடுங்க, சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதான்ப்பா, ஒரு நாள் வந்தேன், கதவு திறந்தேன், திடீர்னு அதுவாகவே இருக்குது அப்படின்னு. என்னை வேணும்னே பண்ணுறீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும், ஏங்க நீங்கள் மட்டும் திடீர்னு ஒரு காஸ்மாஸ் எனர்ஜி திடீர்னு உலகம் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ அதே போல் தான் இது திடீர்னு ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்னு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கிரியேட்டர் இல்லாமல் கிரியேஷன் இல்லை அப்படிங்கிறத அந்த தாத்தாவுக்கு இந்த யங் மேன் நம்ம தாமஸ் அண்ணன் சொல்கிறாரு. அப்போது கண்டிப்பாக கிரியேஷன்லாம் ஒரு படைப்பாளி இல்லாமல் படைப்புகள் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன, வித்தவுட் கிரியேஷன் விட் பி அ கிரியேட்டர் இல்லாமல் கிரியேஷன் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு முன்னாடி முதல்ல காலையில் எழும்புனது உடனே அந்த சயின்டிஸ்ட் அந்த இதெல்லாம் தொட மாட்டாங்க. முதல்ல போயிட்டு கடவுள் இருக்கிறாரு, அவர் பேர் ஜீசஸ் அப்படின்னு அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான கண்டுபிடிப்புகள் நமக்கெல்லாம் தெரியும். பல்பு இப்படிப்பட்ட ஃபார்முலாஸ்லாம் அவ்வளோ தடவை தோல்வி அடைஞ்சும் கண்டுபிடிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் காட் மேலே ஒரு நம்பிக்கை, அவருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுத்தார்.
கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நிறைய கண்டுபிடிப்புகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி லைட்டை பார்த்ததும் குட்டீஸ் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஓகே, கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்த தாமஸ் அண்ணனுடைய லைஃப்பில் நீ என்ன பண்ணணும்? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு காட் வந்து தன்னை வெளிப்படுத்தி இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காருன்னா லைஃப்பில் குட்டீஸ் கடவுள் இல்லைன்னு சப்போஸ் நீங்கள் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, அல்லது கடவுள்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக மட்டும் இல்லை, ஜீசஸ் அப்படிங்கிறவர் அவரை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியம் பிரச்சனை வரும்போது அது இல்லாமல் இல்லை, வரும்போது நீங்கள் ஜீசஸ் கிட்ட காட் கிட்ட தாமஸ் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி பாருங்கள். அதுக்கான சொல்யூஷன் மேபி லேட் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக காட் உங்களுக்கு தருவார். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட அண்ணன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? ஓகே, கடவுள் இருக்கிறாரு, அவர் நேம் ஜீசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை குட்டீஸ், நிறையா அண்ணன் உங்களுக்காக ஒரு டாஸ்க்கை வச்சுருக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நம்ம மந்த்லி ஒன்ஸ் கிட்ஸ் டைம் வரும்போது அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸஸ்லாம் என்ன பண்ணுவோம், உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்போம். ஸோ அதுக்கான கொஸ்டின் என்ன தெரியுமா குட்டீஸ்? ஓகே, இந்த உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளை யார் கண்டுபிடிச்சாங்க? எந்த தேசத்துக்காரங்க அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க? மொதல் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, அவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்க தங்களுடைய வாழ்க்கையில் கண்டுபிடிச்சதுக்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வர நாட்களில் யாரெல்லாம் நல்ல கமெண்ட் சொல்கிறீங்களோ அதுக்கான சீக்ரெட்டை, அதுக்கான ப்ரைஸஸை வர நல்ல கிட்ஸ் டைமில் அந்த ப்ரைஸஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது யாராக இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ப்ரைஸஸ் உங்களை நோக்கி வரும். ஓகே குட்டீஸ், மீண்டும் அடுத்த வாரம் ஒரு ஷார்ட் மெசேஜோட சண்டே தோறும் ஈவினிங் டைமில் உங்களோட ஸ்டோரியில் வேறு ஒரு அண்ணன் அல்லது வேறு ஒரு அக்கா மூலமாக மீட் பண்ண போகிறோம். ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பாய். ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை அண்ணன் சொல்ல மறந்துட்டேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்கள் ஃபோட்டோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வர டேஸில் கிட்ஸ் டைம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட்டு சண்டேயில் ரிலீஸ் ஆகும். அதில் உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய நம்பரும் இந்த கீழே தெரிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஒரு அண்ணன் என்ன பண்ணுவாங்க, அந்த டேயில் ப்ரேயர் பண்ணுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க. அந்த நாளுக்கு உங்களுக்கான விஷஸை நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ அண்ணன் எனக்கு இந்த மாதம் பிறந்தநாள் வருது இல்லை அடுத்த மாதம் வருதுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் போட்டால் போதும். அதுக்கான விஷஸை நம்ம கிட்ஸ் டைமில் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், நீங்கள் ரெடியாக நீங்கள் டைப் பண்ணுவீங்க, அதை அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம். பாய்.